ஹே காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஓல்டு கர்ச்சீஃப் வச்சு க்யூட்டான ஹெட்செட் பவுச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப பேசிக்கான பொருள் இருந்தால் போதும். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த ஒரு ஹெட்செட் பவுச்சை காமிக்கிறேன். இது நான் கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக இருக்க ஒரு கர்ச்சீஃபில் செஞ்சது. இந்த மாதிரி பவுச்சை நம்ம எத்தனை விட்டு வேணாலும் வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க ஏதாச்சும் ஒரு கர்ச்சீஃப் எடுத்துக்கோங்க. அது எந்த மாதிரி மாடலில் இருந்தாலும் ஓகே, எந்த மாதிரி கலர் இருந்தாலும் ஓகே. அதை இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு போட்டுக்கோங்க. இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சைடு மட்டும் மேலே லைட்டாக கொஞ்சம் மடித்து விட்டுக்கோங்க. அதான் நம்மளோட பவுச்சுக்கு இருக்க ஓப்பனிங். இப்போ இதை மடித்து விட்டுட்டு இதுக்கு கீழே ஒரு ஆர்ச் மாதிரி வரைஞ்சி அந்த ஆர்ச்சை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வேறு ஏதாச்சும் ஷேப் வேணும்னா கூட அந்த ஷேப் தாராளமாக பண்ணிக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போது நம்ம ஓப்பனிங் லைட்டாக மடித்து விட்டோம் இல்லையா, அதை மட்டும் இன்வெர்ட்டாக, அதாவது உள்ளே இருக்கிற கர்ச்சீஃப் சைடாக திருப்பி வச்சுட்டு பின்னாடி இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மேலே மறுபடியும் அதோட ட்ரேஸை எடுத்துட்டு அந்த ஆர்ச் ஷேப் வரைக்கும் ஒரு ஊசி போட்டு தைச்சிக்கணும். அந்த ஆர்ச் மட்டும்தான் தைக்கணும். தச்சு முடித்து உள் பக்கமாக திருப்பி வெளியே எடுத்துருங்க. அடுத்து என்ன பண்ணணுன்னா, நம்ம உள் பக்கமாக திருப்பணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த சைடில் மட்டும் லைட்டாக உருட்டி விட்டுக்கோங்க. நல்லா உருட்டி விட்டுட்டு அதையும் ஒரு வெட்டி நல்லா தச்சு விட்டுடுங்க. இந்த தையல் வெளியே தெரியாத மாதிரி தைக்கணும். தெரிஞ்சு தைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் ஆக போகிறதில்ல. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம தச்ச சைடில் ஒரு பட்டனை வச்சுட்டு மேலே பட்டன் உள்ளே போகிற மாதிரி ஒரு சின்ன ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு 1 ஷேப்பில் சிசரில் ஒரு கட் ஒன்று பண்ணிக்கிட்டு கரெக்டாக அந்த ஹோல்ஸ் எங்கே இருக்கோ அங்கே பட்டன் வச்சு நீங்கள் அதையும் தச்சு எடுத்துருங்க. வீட்டில் நிறைய வேஸ்டான பட்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக ஒரு ஓல்டு இயரிங்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த இயரிங்ஸை நான் பட்டனுக்குள்ளே இருக்கிற ஓட்டையில் விட்டு குத்தி அதை மடித்து விட்டுட போகிறேன். இது கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க, அதனால தான் பண்ணுறேன். இது உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. வேஸ்ட்டாக ஒரு இயரிங் இருக்கிறதுக்கு இப்படியும் யூஸ் பண்ணலாம் நம்ம. அவ்வளோதாங்க. அதையும் சேர்த்து ஒரு விட்டு நீங்கள் தச்சு விட்டுட்டிங்கன்னா இது ஃபுல்லாக ரெடி ஆகிடும். இப்போ நான் இதை போட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், இது கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். இது அதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி பண்ணி வச்சதில் பார்த்தீங்கன்னா மேலே ஆல்ரெடி தையல் இருக்கா மாதிரி இருக்கும். நம்ம தையல் போட்டது கிடையாது, கரெக்டாக. இந்த மாதிரி மாடல் இப்போ எப்படி மடித்து தைக்கலான்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸி தான். இப்போது நான் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க. அதாவது கரெக்டாக பாதியாக ஒரு கர்ச்சீஃபை மடிக்கிறோம் இல்லையா, அப்படி இல்லாமல் அந்த லைனை கட் பண்ணுற மாதிரி மடித்து விட்டுட்டு மேலே என்னென்னா அந்த மேலே இருக்க அந்த தையல் நம்மளுக்கு இந்த இடத்துல வரணும், ஓகேங்களா. இது மட்டும் பார்த்துக்கோங்க, அது மட்டும் இருந்தால் போதும். இப்போ அதே மெத்தட் தான். அதே மாதிரி ஆர்ச் ஷேப் இல்லை ரவுண்ட் ஷேப், உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் பரவாயில்ல, கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதே மாதிரி தைச்சிட்டிங்கன்னா அதை விட இது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு வர ஸ்டெப் எல்லாமே சேம் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பவுச்சில் ஹெட்செட் தான் போடணும்னு அவசியம் இல்லை, நம்ம சேஞ்செலாம் போட்டு வச்சுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி புஷ்ஷியாக இருக்க கர்ச்சீஃபில் பண்ணால் இன்னுமே க்யூட்டாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.